நீராட்டி நெஞ்சில் நிலை நிறுத்தி பாராட்டி தமிழ் கொண்டு பண்பாடி ஆராட்டி மகிழ்வோம் சிவனை அன்போடு. கோலோச்சும் கைலை சிவன் மிஞ்சி பேரோச்சும் பிரதெய்வம் வேறில்லையே. மலர் தூவி மகிழ்வோம் மனம் கொண்டு ஈசனை, புறந்தள்ளி வெல்வோம் நிலையில்லா வாழ்வினை, அறங்கொண்டு வாழ்வோம் அகலாது அன்பினில், நிஜம் கண்டு களிப்போம் நித்திய சிவஜோதியில். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். இனி சிவானந்த லகரியின் 82வது ஸ்லோகத்தை காண்போம். பானத்வம் வ்ருஷபத்வமர்தவபுஷா பார்யாத்வமார்யாபதே கோனித்வம் சகிதா மிருதங்கவஹதா சேத்யாதிரூபம் ததௌ த்வத்பாதே நயனார்ப்பணம் ச கிருதவான் த்வத்தேஹ பாகோ ஹரிஹி பூஜ்யாத் பூஜ்யதரஸ்ஸ ஏவ ஹி ந சேத் கோ வா ததன்யோதிகஹ. இதனை தமிழ் கவிதை வரிகளில் காண்போம். திரிபுரம் எரித்த போது ஹரியும் வாகனமாயானார், ஆடும் முன்னாட்டம் கண்டு மத்தளம் வாசித்து மகிழ்ந்தார், பெருமை மிக கொண்டு மோகினியாய் தோழியுமானார், அர்ச்சனை பூவில் ஒன்று குறைய திரு கண்ணையிட்டு அகிலம் புகழ் சங்கர நாராயணனானார், அவரை விட்டு இனியும் மேலான தெய்வம் யாரோ, அறிந்தவர் இவ்வுலகில் உன்னுறவோ, அவரை விட்டு இனியும் மேலான தெய்வம் யாரோ, அறிந்தவர் இவ்வுலகில் உன் உறவோ. இப்பாடலின் விளக்கமானது, ஈசனே, நீ கோபம் கொண்டு திரிபுரம் எரித்த போது மகாவிஷ்ணுவானவர் உனக்கு வாகனமாய் இருந்தார். நடராஜனாகிய நீ நர்த்தனம் புரியும் போது அவர் நின் ஆட்டத்திற்கு ஏற்ப மத்தளம் வாசித்து மகிழ்ந்தார். ஒரு முறை உன்னை பூஜிக்கும் போது அர்ச்சனை மலர் எண்ணிக்கையில் ஒன்று குறைய கண்டு தன் கண் மலரை எடுத்து அர்ச்சித்தார். அதனால் அவர் சங்கர நாராயணன் என்னும் பேரினையும் அடைந்து, அவரை காட்டிலும் இவ்வுலகில் பூஜிக்க தகுந்தவர் யாருமில்லை என்னும் பெருமையை பெற்றார். இப்படிப்பட்ட பெருமை கொண்ட விஷ்ணு பக்தர்களும் உனக்கு உறவானவர்கள் என்ற உண்மையும் விளங்குகிறது. மாணிக்ய வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுளவாக்விலாசாம், மாணிக்ய வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுளவாக்விலாசாம், மாஹேந்திர நீலத்யுதி கோமளாங்கி மாதங்க கன்யாம் मनसा स्मरामि चतुर्भुजे
चन्द्रकलावतंसे कुचोन्नते कुङ्कुमरागशोणे पुण्ड्रेक्षुपाशाङ्कुश पुष्पबाणहस्ते नमस्ते जगदैकमातः माता मरकतश्यामा मातङ्गी मदशालिनी कुर्यात् कटाक्षं कल्याणी 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 कदम्बवनवासिनी जय मातङ्गतनये जय मातङ्गतनये जय नीलोत्पलद्युते जय संगीतरसिके जय संगीतरसिके जय संगीतरसिके जय लीला शुकप्रिये 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 ஸ்ரீ குருப்யோ நமஹ. ரிஷபவாகனர் சிவனின் இடமுடைமை நாயகியும் இனிமையும் இதமான சொல்லுடை இமையன் மகள் பார்வதியும் சொல்லில் வடிக்க முடியாத பேரெழில் கொண்டவளாயும் சொக்கனின் சொந்தமானவளாய் உலகெல்லாம் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அன்னையானவளாய் திகழ்கின்ற ஆதி பராசக்தியின் அழகு தோற்றத்தில் லயித்து அற்புதமான 100 ஸ்லோகங்களை அளித்தவர் ஸ்ரீ ஆதிசங்கரர். அவர் அளித்த இந்த ஸ்லோகங்கள் யாவும் மனித குலத்துக்கு தேவையான அனைத்து நற்பயன்களையும் மங்கள நலன்களையும் அள்ளித்தர வல்லது, ஆனந்தம் நிறைந்தது, எல்லா தடைகளையும் நீக்கி மனையில் மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்க செய்வது. இதன் பயனை நாம் சொல்வதை விட அனுபவித்து ஆனந்தம் அடைந்தவர்கள் அநேகம். இனி 82வது ஸ்லோகம். கரீந்திராணாம் சொந்தான் கனக கதலி காண்டபடலீ உபாப்யாமூருப்யாம் உபயமபிநிர்ஜித்ய பவதி சுருதாப்யாம் பத்யுஹு प्रणति कटिनाभ्यां गिरिसुते विधिज्ञे जानोभ्यां विबुधकरि कुम्भ वयमसी. இதனை தமிழ் வரிகளில் காண்போம். வலிமை மிகு கஜகரம் போலாகும் கதலித்தண்டு தொடைகள் தனிமை தவம் போனும் தவசிவனை பணிந்து வணங்கி முற்றும் இறுகி மத்தகம் மேலாகும் முழங்கால்கள் உற்றுகுனை பார்க்க இயலா எங்கும் பல நெஞ்சங்கள் ஒற்றெழுத்தாய் ஓங்காரம் ஒலிக்கும் ஒளிவேத ஸ்வரங்கள் பற்றறுத்து போக பாதம் பணியும் அடியார் மனங்கள். மலையரசன் மகளே, மாதங்கியே, உனது பதியாகிய சிவபெருமானை அடிக்கடி விழுந்து வணங்குவதால் கஜம் என சொல்லப்படும் யானையின் மத்தகத்தை விட வலிமையானது உன் முழங்கால்கள். உனது வாழைத்தண்டு தொடைகளோ யானையின் துதிக்கையின் பலம் கூடியதாக உள்ளது. இத்தகைய பலமும் எழிலும் கூடிய உன்னை ஓங்கார வழிவடிவில் வணங்கி மகிழ்கின்றனர் உன் பக்தர்கள். மீண்டும் அடுத்த பதிவில் மேலும் அற்புதமான 83 மற்றும் 84வது ஸ்லோகங்களையும்
அதன் விளக்கத்தையும் தமிழ் கவிதை வரிகளுடன் காண்போம். ஜெய ஜெய சங்கரா, ஹர ஹர சங்கரா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.